அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்னை தமிழை அகத்திலேந்தி அன்னை தமிழுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்து இன்றைய TSSL வழங்குகின்ற சிறப்பான நிகழ்வு மூதுரையும் வாழ்வியலும். முன்னோர் வகுத்த அந்த மூதுரை, அதாவது அவ்வை பாட்டி அழகாக எழுதிய அந்த மூதுரையில் உள்ள தத்துவத்தை எங்களோட வாழ்வியல் பகுதிக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த மூதுரையும் வாழ்வியலும். படிக்க படிக்கத்தான் எங்களுக்கு அது விதியக்கூடிய சிறப்பான பகுதி எங்களுக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் இன்று இணைந்திருக்கிறார்கள் எங்களுடன் தாயகத்திலிருந்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து சிவமணி புவனேஸ்வரன், இந்திய தேசத்திலிருந்து வெள்ளத்தாயி அவர்கள், இன்னும் சிவசெல்ல மாரிமுத்து, ராஜேந்திரன், இருவரையும் இணைத்தபடி நாங்கள் இன்றைய இந்த மூதுரைக்கு வருவோம். முதலில அந்த மூதுரையை ஒரு வாக்குண்டாம் வாழ்த்தோட சிறப்பாக ஆரம்பிப்பதற்காக நாங்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களக்கா. வணக்கம். 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 இந்திய TTS கழகம் நடத்துகின்ற மூதுரையும் வாழ்வியலும் என்ற ஒரு சுவப்பான சுவையான இந்த தருணத்தில் இங்கே தலைவராகவும் நடுவராகவும் வீற்றிருக்கின்ற தமிழ் மாமணி நவுலா சிவநாதனுக்கும், இங்கே பகுப்பாய்வாக இந்திய நிலையிலே வாக்குண்டா எல்லாரும் ஒவ்வொரு பாகமாய் பிரித்து ஆராய்ந்து தொகுத்து தர வந்திருக்கின்ற கவிதாயினிகள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காதே பூக்கொண்டே துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே. எல்லாம் வல்ல விநாயகன் அருளால் அவ்வை எழுதிய இந்த வாக்குண்டாம் என்ற நீதி பெட்டகத்திலிருந்து 6வது பெட்டகத்தை திறந்து பார்க்கும் போது, உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் கற்றலரை கண்டால் பணிவரும் கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும் பாரம் தாங்கில் தளர்ந்து வளையுமோதான். பெரும் கல்தூண் கருங்கல் தூணாக இருந்தால் என்ன நிலையிலே இருந்து ஒரு மனிதன் வாழ வேண்டுமோ, மானமே பெரிதென்று எண்ணுபவர் ஆபத்து வரும்போது உயிரை விடுவார், மானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார். இதில் ஒரு உதாரணமாக கவரிமான் என்பது ஒன்று இருக்கின்றது. ஒரு மயிரில் அந்த மான் உயிர் வாழாது என்று சொன்னால், மானம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக படுகின்றது. ஒரு மானம் என்பது தன் மானத்தை ஒரு நாளும் அடைய வைக்க முடியாது. அந்த தன்மானத்துக்குள்ளே அடங்கப்படுகிறது சுய கௌரவம் என்கின்ற ஒரு கோட்பாடு. அந்த சுய கௌரவம் என்பது ஒரு மனிதனுக்கு, அதாவது நேயம் கொண்ட ஒரு மனிதனைத்தான் சுற்றி கொண்டிருக்கும். அவன் அச்சப்படுவான், நாணப்படுவான். ஏனென்று சொன்னால், ஒரு பெரியவர்கள் கதை வந்தால் அவர்களுக்கு இடம் கொடுப்பான். என்றால் பகுத்தறிந்து பார்க்கின்ற ஒரு பண்பாளருக்குத்தான் மானம் என்ற ஒரு அடிப்படையும் காக்கக்கூடிய தன்மை வேணும். ஆனால் நாங்கள் இப்படி பார்க்கும் போது இன்று வாழ்வியல் எதிர்நோப்போம் என்று சொன்னால், மானம் இல்லாதது என்று நான் சொல்ல மாட்டேன். எங்கள் மானத்தை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் சில சம்பிரதாயங்கள் மாதிரி சந்தர்ப்பங்கள் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஒரு பெரியவர் வந்தால் நாம் எழுந்து இடம் கொடுப்போம். ஆனால் இன்று உள்ளவர்கள் வாருங்கள் இருங்கள் என்று இருப்பார்கள். அப்ப அந்த கனம் மானம் என்னும் போது நடைமுறை மாணவி கனம் பண்ணுற ஒரு தன்மை எல்லாத்தையும் உள்ளடக்கித்த. மானம் என்றால் உடுப்பில்லாமல் போறது மானக்கேடு என்று இல்லை. ஒரு உடுப்பில்லாமல் கூட நாம் ஒரு ஜனக்கருதி என்று செய்கிறது அந்த அரசுக்குள்ள இருக்கிறது. தங்கள் மானத்தை காப்பாற்றித்தான் செய்வார் என்று சொன்னால், ஒரு முனிவரை பாருங்கோ, எல்லா ஒரு ஆடை அணிகள் இல்லாமல் போவர், ஆனால் அவருக்கு வெட்கம் இருக்க தெரியாது.
என்று சொன்னால் படைக்கப்பட்ட உடலோடய போகின்றார். அதை நாம் பார்க்கிற எங்களுக்குத்தான் ஊனக்கண்ணோட பார்க்கின்றோம். ஆனால் உண்மையானவன் அதல்ல மான். ஒரு பேச்சு சொல்லு அது கௌரவம் என்று சொல்வாரு. பால் ஊற்றி வளர்த்தகிளி பழம் கொடுத்து பார்த்தகிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு சொல்லி கௌரவம் படத்தில அந்த சிவாஜி கணேசனுக்கு மகன் அடுத்த நாளைக்கு ஆயராக போறான் வக்கீலாக. அந்த கட்டத்தில படிப்பிச்சது யார்? மகன் தகப்பன் தான். ஆனா அவருக்கு பெருமையா இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த ஒரு உண்மையான கௌரவத்துக்காக கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும், உண்மையான குற்றவாளி நியாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அடுத்த நாள் ஆயராக போறான் அந்த மகன். அப்படி இழந்தும் போது இவனுடைய மனம் பெருமையா நினைக்கிறது, என்னுடைய மகன் வரப்போகிறான், பாலூட்டி வளர்த்தவழி கச்சேரிக்கு வரப்போகுது, செல்லம்மா நீ பார்க்க போறான். ஆனால் அந்த கௌரவத்தோட சார்ந்தான தந்தையாகிய நீதிபதியா இருந்தவன் ஏன் சாரான்னு சொன்னால் அந்த மானம், அதுதான் மானம். ஒரு மயிறு இழந்தால் கவரிமான் இருக்காது. அதே போல ஆபத்து எப்படி வரப்போவென்று உணர்ந்து கொண்டால் அந்த இடத்திலே உயிர புரிகிறவன் மானம் உள்ளவன் வாழ்வான் என்றதைத்தான் இந்த ஔவையார் அன்று சொன்னது. ஆனா இன்று ஒரு பரவலாக பறந்து கொண்டிருக்கிற விதை பறந்த மாதிரி யாரும் இதை சிந்திக்கிறது இல்லை. மானம் என்றால் என்ன என்று ஒருவரிடம் கை ஏந்தும் போது கூட நாம் இறைவனிடம் தான் கையேந்த வேண்டும். இறப்பானுக்கு கொடு என்று சொல்லுகிறார்கள், இறந்தும் இறப்பானுக்கு கொடுக்கலாம். ஆனால் நாம் இல்லை என்று கையேந்துவது கூட எங்கென்று ஒரு சில கௌரவத்தை எங்களோட மானத்தை இழக்கிறதுக்கு ஒரு சார்ந்துதான் எங்களோட நடோட பாவனைகள் இருந்து. ஆகவே இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். சொல்லிக்கொண்டு போனால் சுபி அருவியாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஔவையாருடைய ஆனபடியா இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு மூதுரை என்ற பக்கத்தை அழகாக விதித்திருக்கின்றார். ஆனா உண்மையிலேயே நாங்கள் அறிய வேண்டிய ஒரு குறள், ஒரு வெண்பா. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மை உடையோர், உற்ற இடத்தில உயிர் வழங்குற தன்மை உடையோர் பற்றலரை கண்டார் பணிவரோ. அங்கு பணிதல் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. கல்தூன் பிளந்திருவதெல்லாம் பாரம் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். அதாவது கல்தூண் அதாவது கருங்கல் கற்பமானது, ஒரு கம்பமானது பெரும் பாரம் தாங்கின் அந்த பெரிய பாரத்தை சுமந்தால் அது பிளந்து இறுவது அல்லாமல், அது அப்படியே பிளந்து விடுவது அல்லாமல் அது பிளக்கும். ஆனால் முறிவதெல்லாம் தான் தளர்ந்து வளையுமோ, தான் தளர்வுற்று வளையுமோ என்ற அதாவது வளையுமோ என்ற இடத்துல அந்த இதை பார்த்தோம்டா. எப்படி என்றா அதன் கருத்து, தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் ஒருவர் செய்த நன்றிக்காக தேவைப்பட்டால் தன் உயிரை கொடுத்து உதவ தயங்க கூடாது. ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு நல்லது செய்து விட்டார், உச்ச நேரத்தில மானக்கேடு உண்டான விடத்தில் கூட உயிர் வழங்கும் தன்மையுடையோர், தன் உயிரை விடும் குணமுடையோர் பகைவரை கண்டாலும் கூட பணிவரோ வணங்குவரோ வணங்கார் என்ற மாதிரி தான் அது இருக்கின்றது. அதாவது அது பகைவரா இருந்தாலும் நாங்கள் எதிராளியா இருந்தாலும் உயிர் விட போறார் என்றால் நாங்கள் உதவி செய்யத்தான் வேணும். ஆகவே உச்ச இடத்தில் தக்க சூழலில் தேவைப்படும் வேளையில நாங்கள் உயிரை கூட தியாகம் செய்ய வேணும் என்றுதான் ஔவையார் சொல்லுகிறார். ஏனென்னா இங்க ஒரு ஆள் நீச்சல் குளத்துல அந்த பையன் விழுந்து போனான், அவனை காப்பாற்ற போக வேணும். நீச்சல் தெரிஞ்சு ஒரு ஆள் உள்ளுக்குள்ள போய் அவரை எடுத்துக்கொண்டு வெளியில வாராருன்னு வையுங்கோவன். அப்ப அவர் அதுக்கு வெளியில எடுத்துக்கொண்டு வார நேரம் அவர் மூச்சு திணறி இறக்குறார். ஆனாலும் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு மன வைராக்கியத்தோடு தான் போனவர். அப்ப அந்த இடத்துல கூட நீங்கள் உயிர் விட நேர்ந்தாலும் உதவ வேணும் என்றதை என்ன ஔவையார் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். மிக்க சிறப்பாக நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இரண்டாவது அடுத்த குறளை தர நாங்கள் சிவமணி புவனேஸ்வரனை அழைக்கிறோம். பாருங்கள் சிவமணி. சிவமணி எத்தனையாவது குறள்? சிவமணி குறள் என்றுதான் வருது அடிக்கடி. எத்தனையாவது முதிரை. அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்எஸ் கழகம் நடத்துகின்ற முதிரையும் வாழ்வியலும் என்ற அழகிய இந்த ஆய்வு நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலாக முதிரை 20வது பாடலாக ஔவையாரின் பாடலை ஆய்வு செய்திருக்கின்றேன். அதற்கு முன்னாக நிறைவாழ்த்தோடு பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ
உட்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு என்று அழகான ஒரு மூதுரையை ஔவையார் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த மூதுரையின் கருத்தாக அவர் கூறுவது, உடன் பிறந்தோர் எல்லோரையும் நாம் உறவு என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. ஆகவே உறவு என்றாலே நமக்கு உதவுபவர்கள் என்றுதான் அர்த்தம் என்ற வகையிலே அவர் மறைமுகமாக கூறுகின்றார். எல்லோரையும் நாம் உறவென்று எடுத்துவிட முடியாது. வியாதி எவ்வாறு எங்களோடு சேர்ந்து பிறக்கின்றதோ அதுபோல உறவுகளும் எங்களோடு சேர்ந்து பிறக்கிறார்கள் என்பதையும் கூறி, இந்த நோயை எங்களுக்கு வருகின்ற நோயை எங்களோட உடன் பிறந்த நோயை எவ்வாறு ஒரு எங்கோ இருக்கின்ற மலையில் இருக்கின்ற ஒரு மருந்து தீர்த்து வைப்பது போல எமக்கு அறிமுகமே இல்லாத அந்நியர்னால் எங்களுக்கு உறவால் கிடைக்காத உதவி கிடைக்கின்றது என்பதை அழகாக இந்த மூதுரையில எடுத்து காட்டுகிறார். தூரத்து தண்ணி ஆபத்துக்கு உதவாது என்ற வகையில் இன்றைய வாழ்வியோடு பார்க்கின்ற பொழுது உறவுகள் எல்லாம் நம் இடத்துக்கிடம் இப்போது கூடுதலாக இடைவெளியாகவே இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கான உதவிகள் அவ்வப்போது உறவுகளால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்காமல் தான் போகின்றது. அந்த நேரத்தில் எங்களுக்கு பிறருடைய உதவி எங்கோ இருந்து கிடைக்கின்றது. அப்ப மனித நேயம், அதாவது நமக்கு அனுபவம் இல்லாதவரிடமிருந்து கிடைக்கின்ற உதவியானது ஒரு வாழ்க்கையில ஒரு தெய்வத்தின் ஒரு கடவுளின் வெளிப்பாடாக கடவுளின் செயலாகத்தான் அது எங்களுக்கு தெரிகின்றது. ஒரு நெருக்கடியான தருணத்துல கிடைக்கின்ற எதிர்பாராத உதவிதான் எப்போதும் போற்றத்தக்கதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உறவுகளாலே எங்களுக்கு தனியே அவர்கள் பிரிந்திருப்பது மட்டுமின்றி அவர்களுடைய சில விஷயங்கள் எங்களுக்கு துன்பத்தை தருவதாக, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யாத போது, எங்களை விலகி இருக்கின்ற பொழுது, எங்கள் மீது அன்பு காட்டாத போது எங்களுக்கு அவர்களால் துன்பம் வருகின்றது. அதனை தீர்ப்பதற்கு என்ன வழி? அது எங்களுக்கு நாம் ஆகவே அந்த உறவுகளை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுவிட முடியாது. அதற்கு பதிலாகவே எங்களுக்கு ஒரு கடவுளின் ஒரு அனுசரணையுடன் எங்களுக்கு இன்னும் ஒரு இடத்தில் இருந்து அந்த உதவி கிடைக்கின்றது என்பதை அழகாக கூறுகின்றார். அதான் காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தில் மானப்பெருகு என்று திருவள்ளுவரும் கூறுகின்றார். அப்ப எப்போது எங்களுக்கு உதவி தேவையோ அந்த நேரத்தில் உறவுகள் எங்களுக்கு உதவுவதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. அது இறைவன் வடிவிலே இன்னொரு இடத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அழகாக கூறுகிறார். அதுதான் இந்த கடியேழு வள்ளல்கள், சிபி சக்கரவர்த்தி போன்ற பழைய அரசர்கள் எல்லாம் எவ்வாறு உயிர்களுக்கு மட்டுமின்றி மரங்கள் விலங்குகள் என்று அனைவருக்குமே உதவினார்கள். அத்தகைய ஒரு காலம் இன்றைய காலத்திலும் அப்படி உதவ வேண்டியிருக்கு. தனியே பொருள் மட்டும் கொடுத்து உதவுவது மட்டுமல்ல, அன்பாக பேசுவது, அவர்கள் மீது பரிவு காட்டுவது எல்லாமே ஒரு உதவி என்றுதான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகிய இன்றைய காலத்துக்கும் ஏற்ற ஒரு அழகிய மூதுரையை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. ஆம், மிக சிறப்பு. அதாவது அந்த பாடலை பார்த்தால் நாங்கள் உச்ச இடத்திலே எங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தோம்டா, இந்த உடன் பிறந்தவர் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. இந்த வியாதி கூட எங்களுக்கு உடன் பிறந்து நாங்க பிறந்த பின்னே எங்களை கொல்லுவது போல, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல் வேறும் உண்டு. அதாவது மருந்து போல எங்களுக்கு சுற்றத்தார் உறவினர்கள் எப்போதுமே உதவி செய்வார்கள். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்ய வேண்டும். சில நேரம் ஒரு நோயை போக்குற மருந்து கூட அந்த மருந்து அயலவர்கள் கூட கொண்டு வந்து எங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப உடன் பிறந்தாருள்ளே தீமை செய்வோரும் அயலாருள்ளே நன்மை செய்வோரும் உண்டு. அப்ப எங்களுக்குள்ளேயே நன்மை செய்வோரும் தீமை செய்வோரும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உடன் பிறந்தவர் சுற்றத்தார் ரெண்டும் இருக்கக்கூடாதவை, பக்கத்துல இல்லையே என்றும் நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்களும் சுற்றத்தாரும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவுவது அவர்களுடைய செல்வமும் பண்பும் தானாம். இங்கேயும் செல்வம் கொடுத்து நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற ஒரு நிலை வருது. உறவுகள் மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. என்ற ஒருவர் கஷ்டத்தில் இருந்தாரண்டா உண்மைக்காகவும் உதவுவதும் அந்த பொருளாதார நிலையில உதவி செய்வதும் நல்ல பண்பு தான். அதனால்தான் உறவு இருந்தாலும் உதவி செய்யும் திறன் இல்லையெனில் பயன் குறைவு. உறவுகளை விட செல்வமும் நல்ல குணமும் வாழ்க்கையில் முக்கியம் என்றதை ஔவையார் சொல்லுகிறதே இந்த மூதுரையில பாக்குறோம். சிவமணி, அழகான கருத்தை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாங்கள் வெள்ளத்தாயை அழைச்சு ராஜேந்திரிடம் வருவோம். வெள்ளத்தாய் வணக்கம். வணக்கம் அக்கா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம்.
டிஎஸ்எஸ் ஜெம் வணங்கும் டிஎஸ்எஸ்எம் இலக்கிய கழகம் அது கஷ்டப்படுகிறவ ஓகே வணங்கும் இந்த மூதுரையும் வாழ்வியலும் அப்படிங்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியில அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு இனிய பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய இனிய மாலை வணக்கம். விநாயக பெருமானை முழுமையாக சிரம் தாழ்ந்து வணங்கி என்னுடைய வெண்பாவை நான் ஆய்வு செய்கிறேன். அவ்வை பாட்டி தந்த வெண்பா என்னுடையது 19வது வெண்பாவை எடுத்திருக்கிறேன். ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். இதுதான் அந்த வெண்பா. இதோட விளக்கம் எப்படின்னா, அவ்வை பாட்டியே நம்மள தோழி அப்படின்னு அழைத்து சொல்றாங்க. தோழி எவ்வளவுதான் ஒரு நாளி எவ்வளவுதான் அமுக்கி பெருங்கடல்ல நம்ம ஒரு படி நாளினா படி பாத்திரம் இருக்குல்ல, ஒரு நாளி தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பெருங்கடல்ல அமுக்கி எடுத்தாலும் அந்த ஒரு நாளி படியில 4 படி தண்ணீரை நம்மளால எடுக்க முடியாது. அந்த ஒரு படி தண்ணி தான் நமக்கு வரும். ஆழ்கடல்ல, அதாவது அந்த பெருங்கடல்லையே நம்ம எடுத்தாலும் அந்த பாத்திரத்தோட அளவுதான் நமக்கு நீர் கிடைக்குமா. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும். எப்படின்னா, நிறைய செல்வ செழிப்பு, நல்ல கணவன் எல்லாமே நமக்கு கிடைச்சாலும் நமக்கு ஒரு மனசு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நமக்கு எந்த அளவு பகவான் நமக்கு அமைச்சிருக்காரோ அந்த மாதிரிதான் கிடைக்குமா. எப்படின்னா, நல்ல கணவனும் செல்வமும் நிறைந்திருந்தாலும் நமக்கு கிடைக்கும் சுகத்தின் அளவும் அதை போன்றதே. அது எப்படின்னா, நம் முன் ஜென்ம நல்வினைகளின் அளவை பொறுத்ததே. அது ரொம்ப ஒரு வாழ்க்கை பாடமா இருந்தது. எப்படின்னா, நமக்கு நல்ல கணவன் செல்வம் எவ்வளவு கிடைச்சிருந்தாலும் அந்த சுகத்தின் அளவு முன்ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்தே தான் அமையும் அப்படிங்கிறது. ஆழ்கடல்ல நம்ம எவ்வளவுதான் எடுத்தாலும் அந்த பாத்திரத்தோட அளவுதான் நீர் வரும் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதானே. எவ்வளவுதான் இருந்தாலும் மன சந்தோஷம் அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்தது தானே. சந்தோஷம் எல்லாமே எவ்வளவு நிறைவா நம்ம வாழ்க்கையை பாக்குறோமோ அவ்வளவு நிறைவா நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம் நிறைஞ்சு இருக்குங்கிறது தான் இந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிறது. அது அப்பவே அவ்வை பாட்டி அவ்வளவு அழகா, ஆழ்கடல்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ நீர் நிறைஞ்சிருந்தாலும் அந்த பாத்திரத்தோட அளவுதான் நமக்கு நீர் கிடைக்கும். அதே போல நம்ம கர்ம வினைகளுக்கு தகுந்தாலதான் நமக்கு எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் நம்மளோட சுகத்தின் அளவு அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை பாடமா நமக்கு சொல்லி இருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அக்கா. நன்றி நன்றி. நீங்கள் அழகான ஒரு குரல், ஒரு வெண்பாதான் அது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது. நாளி என்றா ஒரு கொத்து மாதிரி ஒரு அளக்கிற ஒரு கருவிதான் அது. அது ஒரு அளக்கிற பாத்திரம். நாளி முகவாது நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயனாம். விதிப்படிதான் வாழ்க்கை. என்னதான் நாங்கள் ஆடினாலும் ஓடினாலும் நடித்தாலும் விதிப்பயன்தான் வாழ்க்கை என்றால், அவர் அந்த எப்படி எடுத்திருக்கிறார், அந்த நாடியை எடுத்து அமுக்கைகளை பார்த்தால் அது அந்த நாடி அளவுக்கு தான் தண்ணி வெளியில வரும். இல்லாட்டி கூட 4 தரம் எங்களுக்கு வருமெண்டா வராது, மொள்ளாது என்று சொல்லுவார்கள். 4 படி நீரை மொள்ளாது, ஒரு படி நீரைத்தான் மொள்ளும். அதுபோலத்தான் அந்த கணவனும் மனைவியும் நேர்வடினும், அதாவது மிகவும் பொருந்தத்தக்க நாயகன் கிடைத்தாலும் அவர்களுக்கு அவர்கள் ஒரு விதி பயன்தான், அந்த ஊழி காலம் அளவு பயன்தான் அனுபவிக்க முடியும் என்று ஔவையார் அழகாக சொல்ற. உண்மைதான். என்ன சேர்ற கணவரையும் பொறுத்ததுதான் எல்லாம். ஒருவரின் உண்மையான எண்ணத்தையும் குணத்தையும் உள்ளுக்குள் மறைத்து வைத்து வெளியே நல்லவரை போல் காட்டுவதும் இருக்குது சில நேரம். ஏனென்றால் சில பேர் அப்படி இருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆளை அமுக்குற மாதிரி நல்ல செயற்பாடுகளை வெளியில் தெரிய விடார்கள். சில பேர் தீய செயற்பாடை வெளியில் தெரிய வச்சுக்கொண்டு நல்லதை உள்ளுக்குள்ள மறைப்பார்கள். ஆனால் முகத்தளவு மட்டும் எங்களுக்கு தெரியும். வெளியில மட்டும் நல்ல முகம் காட்டும் அல்லது தீய முகம் காட்டும். சில நேரம் அகத்தின் அளவு முகத்தில தெரிகிறது உண்டு. அப்ப சிலர் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவராக நடிப்பார்கள். அவர்களை எளிதில் நம்பக்கூடாது என்று சொல்றார்கள். அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். உள்ளம் ஒன்று முகமும் ஒன்று என நடிப்பவர்களை எச்சரிக்க வேண்டும். உண்மையான குணமே முக்கியம். ஆகவே இதை நாங்கள் பார்த்தோம்னா, அந்த
ஒரு விதிப்படிதான் ஒவ்வொருத்தற்ற வாழ்க்கையும் அமையும் என்பது உண்மை. அதை அழகாகவே ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீரண்டு சிறப்பாக தந்திருந்த அவ்வையாருக்கும் நாங்கள் இந்த நேரத்துல நன்றியோட அதே நேரம் வெள்ளத்தாய்க்கு நன்றியை கூறுகின்றேன். சிறப்பு. அடுத்த நன்றி நன்றி. மிக அழகாக இருந்தது. ஒவ்வொருவருடைய அந்த எண்ண பதிவுகளின் படிதான் அது வரும். அதை நாங்கள் எல்லாத்தையும் அந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா புத்தகங்களும் ஒவ்வொன்றை தருகிறது, அதுவும் உண்மை. ஆனாலும் பரவாயில்லை, நல்ல கருத்துக்களை நாங்கள் தொகுத்து எடுத்தால் நல்லது. சரி, அடுத்து நாங்கள் ராஜேந்திரத்திடம் வருகிறோம். வணக்கம் ராஜேந்திரம், பாருங்கள். வணக்கம். வணக்கம். ஜெர்மனி டிஎஸ்எஸ்எம் இலக்கிய மன்றத்திற்கும் மூதுரை என்கிற ஒரு முத்தமிழை, மூத்த தமிழை, மூத்தோர்களின் மொழியை அழகாக வாழ்வியலோடு ஒப்பிட்டு நம்ம எல்லாம் வாதிட அழைத்திருக்கிற என் அருமை அக்கா, மூத்த அக்கா நகுலா சிவநாதன் அவர்களை மூதுரையாகவே வாழ்த்துகிறேன். எங்களுக்கெல்லாம் அவை சொன்ன அந்த மூதுரையை போல இந்த அவைக்கு நீங்கள் அவையாராகவே இருக்கிறீங்க. இந்த அவையில உங்களை வணங்கி மகிழ்கிறேன். கல்வியின் சிறப்பை அவ்வையை விட யாரும் அவ்வளவு அழகாக எடுத்து சொல்ல முடியாது. நான் எடுத்துக்கொண்டது வெண்பா 26. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அழகான ஒரு கல்வியினுடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு வெண்பா. ஆம், ஒரு மன்னன் இருக்கலாம். அந்த மன்னனுக்கு அவன் நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் அந்த மன்னனை அழகாக தெரியும். அந்த மன்னனை விட யாரும் சிறந்தவர் இல்லை. காரணம், அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அவன் அள்ளி அள்ளி கொடுப்பவன், நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றவன். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தருகின்ற நாட்டு மக்களுக்காக வாழுகின்ற அந்த மன்னனுடைய புகழ், அந்த மன்னனை பற்றிய விவரங்கள், மன்னனுடைய வாழ்வியல் எல்லாமே அந்த நாட்டுக்குள் இருக்க மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னனுடன் ஒரு கற்றோனை ஒப்பிடுகிறார் நம்முடைய ஔவையார். இப்படி மிக பலம் வாய்ந்த ஒரு மன்னனும் மாசற கற்றோனும் என்றால் எந்த குற்றம் இல்லாமல் அழகாக கற்று கல்வியில் சிறந்து விளங்குகின்ற ஒருவனையும் அந்த மன்னனையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ரைட், இருவரை ஒப்பிட்டு விட்டோம். அப்பா, அந்த மன்னனுக்கும் இந்த கல்வியில் சிறந்தவர்களிலும் யார் சிறந்தவர் என்று ஒரு பார்க்க வேண்டும். கல்வியில் சிறந்தவனுக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லை என்று நினைக்கலாம். மன்னனுக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் அழகாக ஒரு பொடி வைத்து பேசுவாள். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை என்பார். கற்றவரையும் மன்னனையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்று அடித்து சொல்கிறார். ஏன் மன்னனை கற்றோன் சிறப்புடையன்? மன்னன் தானே நாட்டுக்கே ஆளுகிற ஒரு மன்னன். இப்போ ஜெர்மன்ல ஒரு மன்னன் இருக்கலாம், அந்த மன்னனை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜெர்மன்ல உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் அந்த மன்னனை பத்தி. அமெரிக்காவிலே ஒரு மன்னன் இருக்கலாம், அங்கே அமெரிக்க மக்களுக்கு தெரியும். இந்தியாவிலும் பல மன்னர்கள் உண்டு, அது இங்க இந்திய மக்களுக்கு தெரியும். ஆனால் கற்றோர் இருக்கிற இந்த ஜெர்மனி டிஎஸ்எஸ்எம் என்பது ஒரு கல்வியில் சிறந்த ஒரு இலக்கிய மன்றம். அதை இன்று உலகத்துக்கெல்லாம் தெரிகிறது. நகுலாக்காங்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை கல்வியில் சிறந்து விளங்குகிறார், மன்னனை விட சிறந்து விளங்குகிறார். எங்கள் அக்காவை இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிகிறது என்றால் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் என்று ஔவை அழகாக சொல்லியிருக்கிறார். மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கனி போல் முன் கசந்து பின்னி நிற்கும், அப்படித்தான் இருக்கிறது. மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. தன் தேசம் முழுக்க சிறப்பு தான், ஆனா தேசத்தை தாண்டி அந்த மன்னனை பற்றி யாருக்கும் தெரியாது, அவனுக்கு சிறப்பு இல்லை. ஆனால் கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். ஜெர்மனில இருக்கிற எங்க அக்கா இந்தியா வந்தா சிறப்பு, இலங்கையில இருக்கிற எங்க அக்கா லண்டன் போனா சிறப்பு, லண்டன்ல இருக்கிற எங்க சகோதரி அமெரிக்கா வந்தா சிறப்பு. ஏன் இவங்க எல்லாம் கற்றோர்கள் கூடுவது மன்னனை காட்டிலும் சிறந்து வாய்த்தது கல்வி என்று சொல்கிறார். எனவே நாம் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த கல்வி எடுக்காம விடலாமா? எனக்கு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். மன்னனையும் மாசற கற்றோரை ஒப்பிட்டு பாருங்கள். மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன் என்கிறார். காரணம் சொல்லுகிறார். எப்படி காரணம் சொல்கிறார் என்றால், மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, வேற எங்கும் சிறப்பில்லை. ஆனால் தன் நாடு எல்லை அல்ல, அவன் உலகம் முழுக்க பரவி இருக்கிறான். ஏன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. நகுலக்கா சென்னை இந்தியாவுக்கு வந்தா சோறு கொண்டு வரலாமா? அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். கற்றவர்களுக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும்.
கற்றவர்களுக்கு கட்டுச்சோர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு வாக்கியம் உண்டு. எனவே கற்றோர்கள் சிறப்புடையவர்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதனால் உலகம் முழுவதும் கற்றோரை போற்றி புகழுகிறார்கள். அந்த நிகழ்வாக இந்த மூதுரை ஒரு வாழ்வியலில் கல்வியை அற்புதமாக சொல்லியிருக்கிறது. அவை பாட்டியை வணங்கி மகிழ்கிறேன், இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன் என்ற உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு வெண்பாகத்தான் இந்த மூதுரையை நாங்கள் சின்ன வயதுகளிலேயே படிச்சிருக்கிறோம். ஒரு மன்னனையும் ஔவையார் எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பார்த்தா, மன்னனையும் மாசற கற்றோனையும், அதாவது மாசு அற கற்றோன், அதாவது குற்றம் இல்லாமல் கற்றோன் என்றதை அவர் எடுத்திருக்கிறார். மன்னனையும் மாசற கற்றோனை சீர்தூக்கி பார்க்கிறார். மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன், மன்னனிலும் படித்தவனும் தானே சிறப்பு, இல்லாவிட்டால் அது சாதாரண மன்னன்டா சிறப்பே இல்லை. மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அருமையான விளக்கத்தை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே படித்தவனுக்கு எங்கேயுமே பாதை திறக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் வாசல்கள் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் மன்னனுக்கு தந்த நாட்டில மட்டும்தான் அவருக்கு மதிப்பு இருக்கும். வேற நாட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு மதிப்பு இல்லை, சாதாரண ஒரு ஆள் போலதான் இருக்கும். அதனால் தான் நாங்கள் கற்று உணர வேணும். கற்று அறிந்தவரைத்தான் உலகம் மதிக்கும் என்று கல்வியின் பெருமையை சீர்தூக்கி பார்த்த ஔவையாரின் கருத்து இவ்வளவு ஒரு மேன்மையான கருத்து என்று நினைத்து பார்க்கிறேன். அதனால் தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், படியுங்கள், படித்தால் நீங்கள் பயன்பெறுவீர்கள், உயர்வீர்கள். அந்த கல்வியால உங்களை உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால் அந்த கல்வியின் பயன் உண்மையிலேயே பெரிய ஒரு பயன். அதை நீங்கள் ஆசிரியராக இருக்கிற நாங்கள் கட்டாயமாக இந்த வெண்பாவை விட்டு அகன்று சென்று விட முடியாது. உண்மையிலேயே அது ஒரு சரியான நல்ல இடங்களில பயன்படுத்தக்கூடிய ஒரு வெண்பாவாக நாங்கள் பேச்சில சரி, மன்றங்கள்ல சரி, அநேகமாக இந்த வெண்பாவை சொல்லுறது வளமை. அந்த வகையில் இந்த அருமையான ஒரு வெண்பாவை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்ததற்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ராஜேந்திரன். நன்றி நன்றி. உண்மையிலேயே நினைச்சு பார்த்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு வெண்பாக்களும் ஏதோ ஒன்றை சொல்லி வைத்து செல்கின்றன. ஆகவே அந்த மூதுரை என்று வரைக்கும் அந்த மூத்தோற்ற உரை, முதுமையிலும் அவர்கள் சொன்ன அந்த அனுபவ உரை இன்றும் வாழ்வியலில தேவையாக இருக்கிறால் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரை இன்றும் மதிக்கிறோம் அல்லவா? ஆகவே அது காலத்தால் செய்த உதவி இன்று ஞானத்திற்கு மான பெரிதாக அவருடைய பகுதி இருக்கிறது. ராஜேந்திரத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய நான் எடுத்த வெண்பாவுக்கு வருகிறேன். 22 என்னுடைய வெண்பா 22. இன்றுதான் நான் இந்த வெண்பாவை படிக்கிறோம். முந்தி எல்லா வெண்பாவையும் நாங்கள் படித்ததில்லை. மூதுரையில சில வெண்பாக்களை மட்டும் பாடசாலை காலங்கள்ல படித்திருக்கிறோம். எழுதியவாறே காண் இறங்கு மட நெஞ்சே, எழுதியவாறே காண் இறங்கு மட நெஞ்சே, கருதியவாறுமோ கருமம் கருதி போய், கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்கா ஈந்தேல் முற்பவத்தின் செய்த வினை. அதாவது வருந்துகின்ற நெஞ்சம், அதாவது இறங்கும் மட நெஞ்சே என்று அவர் சொல்லுகிறார். அதுல எப்படி நாங்கள் அதை பார்க்கிறோம்டா, ஒரு அறியாமைய பொருந்திய மனம் போல நாங்கள் இருந்தோம்டா நல்ல பயனை ஒருபோதுமே பெற முடியாது. என்றால் நல்ல பயனை நாங்கள் பெற வேணும் என்றால் எல்லாவற்றையும் அறியக்கூடிய வாய்ப்பு பெற வேணும். நல்ல பயனை பெறலாம் என்று நினைத்து போய் கற்பக தருவை அடைந்தவருக்கு காஞ்சிரங்காய் ஈதல். காஞ்சிரங்காய் என்றால் ஒரு எட்டிக்காய் மாதிரி, ஒரு கூடாத காய், ஒரு நச்சுக்காய். அது முற்புறப்பில செய்த வினை. அதற்கு காரணம் முற்புறப்பில நாங்க செய்த வினையால கருமங் கருதி ஆகுமோ செய்தொழில், நீ நினைத்தபடி ஆகுமோ எழுதியவாறு காண் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது செய்கின்ற தொழில்ல ஊழின் படியன்றி அவரவர் நினைத்தபடி முடியாது. அது இந்த கருத்து என்னண்டா, முற்பவத்தில் செய்த வினை. பாருங்கள், நாங்கள் இப்ப வாழுறதுக்கு எங்களோட அம்மா அப்பா செய்த பெரும் பயனாலதான் நாங்கள் வாழுகிறோம் என்பது உண்மை. அப்ப அந்த அம்மா அப்பா தாங்கள் இருக்கிற காலத்துல நல்லது செய்திருந்தால் நல்லது எங்களுக்கு நடக்கும். அப்ப நல்லது செய்யாட்டி எங்களுக்கு நடக்காது, அந்த நல்லது எங்களுக்கு சேராது. அப்பாவி நெஞ்சமே, நடப்பது எல்லாம் விதியின்படியே நடக்கிறது என்று உணர்ந்து வரந்து நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு இது நடக்க வேணுமாண்டு. சில பிள்ளைகள் நினைப்பினோம், என் பிள்ளையாற்ற கையில மாம்பழம் கிடைச்சது தானே, அப்ப எங்களுக்கும் உடனே கிடைச்சா சந்தோஷம் தானே.
எப்படி உடனே கிடைக்கும் எல்லாம் என்று நினைச்சு பாருங்க, கிடைக்காது. சில நேரம் எங்கட விதியின்படி நான் என்னதான் ஆடினாலும் அந்த காலம் வரைக்குள்ள தான் யாவையும் நடக்கும். 2 மாத குழந்தைய கெதியா நீ நடக்க வேணும் நினைச்சா நடக்குமோ? இல்ல. 8 மாதம் வந்தால்தான் அது எடுத்தடி வைக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல காலம் வரும்போதுதான் எங்களுக்கு சில கிடைக்கும். அப்ப அப்பாவி நெஞ்சே, நடப்பது எல்லாம் விதியின்படியே நடக்கிறது, அதை உணர்ந்து வருந்து நீ. அப்ப அந்த விதியின்படிதான், அதாவது எழுதப்பட்டவையே விதிக்கப்பட்டவையே எங்களுக்கு பயனை தரும் என்பதை நீ உணர வேணும் என்று சொல்றார். மட நெஞ்சே என்றா அறியாமையான நெஞ்சே, அப்பாவி மனமே என்றுதான் அவர் அதுல சொல்றார். ஆகவே நாங்கள் செய்கிற இரங்கும் மட நெஞ்சே, நாங்கள் எல்லாத்துக்கும் இறங்குகிறோம். அந்த இரக்கம் இரக்கத்தால் எங்களுக்கு சில செயற்பாடுகள் நடக்கும்னு நினைச்சால் இல்ல, அது முற்பிறப்பில செய்த நல்ல வினைகளுக்கு எங்களுக்கு இப்பிறப்பில நல்லவை கிடைக்கும், இல்லாவிட்டால் தீயவைதான் எங்களுக்கு இருக்கும். அதனாலதான் செய்யும் தொழிலில ஊழின்படியன்றி அவரவர் நினைத்தபடி முடியாது என்று அவையார் அழகாக சொல்லுகிறார். எழுதியவாறுதான் உனக்கு எப்படி எழுதப்பட்டதோ அப்படித்தான் நடக்கும். இறங்கு மட நெஞ்சே, நீ ஏன் மடமையான நெஞ்சே, அறியாமையால ஏன் நெஞ்சே வருந்துகிறாய்? என்ன கருதியவாறு கருமம் கருதிவா, எந்த கருமத்தை நீ செய்ய வேணுமோ அதை நல்லபடி செய்ய வேணும். அப்படி நல்லபடி செய்யாமல் நீ இருந்தாயானால் அது கற்பகத்தை சேர்ந்தார்கள். அந்த கற்பகம் என்றாதான் சொல்லிவினம் அந்த ஒரு காஞ்சிரங்காய் போல, அதாவது கூடாத ஒரு எட்டிக்காயை கொடுத்தது போல இருக்குமா. ஆதலால் முற்பிறப்பில் செய்த வினைதான் நல்ல வினை. ஆதலால் இப்பிறப்பிலும் நீ நல்ல வினை செய். ஆதலால் தான் நாங்கள் மூதிரி எடுத்து ஆய்வு செய்கிறது கூட எங்கட ஒரு அறமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது அறம். ஏனென்று கேட்டால் எங்களுக்கே விளங்காததை நாங்கள் விளங்கி கொள்ளுகிறோம், தெரியாததை தெரிந்து கொள்றோம், அறியாததை அறிந்து கொள்றோம். இதுதான் கல்வியின் பயன். ஆதலால் ஔவையார் காட்டி சென்ற அந்த மூதிரை இன்றும் எங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த மூதிரையின் பக்கம் நாங்கள் ஐவருமாக சேர்ந்து மிக சிறப்பான ஒரு மூதிரியை கொடுத்திருக்கிறோம், மூதிரைக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றி. இது கூட ஒரு அறம்தான். நாங்கள் ஒற்றுமை உணர்வை கற்றுக்கொள்றோம் எல்லோரும் சேர்ந்து. அறமாக அறச்செயல்ல அந்த முற்பிறப்பிலேயே செய்யற நல்ல கர்மங்களை செய்யணும் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் எங்களோட வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் கொண்ட இந்த மூதிரியை கேட்கிறோம். இது கூட எங்களுக்கு பயனாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று இணைந்த அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே சிறப்பான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு செய்வோம்.